இது வாழ்க்கை துணை அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு மனைவி, இது வந்து எந்த மாதிரியான துணை அப்படின்னா, மனதிற்கு துணை. வாழ்க்கைக்கு இல்லை, மனசுக்கு துணை. மனசுக்குள்ளே நீ வந்து யாரை உரிமையோடு நினைப்பதற்கு உனக்கு ஒரு பொண்ணு தேவை, ஒரு பையன் தேவை. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் தேவை, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு தேவை. மனசுக்குள்ளே உரிமையோடு நினைப்பதற்கு, உரிமையோடு பார்ப்பதற்கு, உரிமையோடு பேசுவதற்கு, மனைவி என்கிற உரிமையோடு அல்லது காதலன் என்கிற உரிமையோடு பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் நினைப்பதற்கு கூட. நம்ம ஒரு பொண்ணை நினைக்கிறோம் அப்படின்னா, அது உனது மனைவியாக இருந்தால் உரிமையோடு நினச்சி பார்ப்ப. அது உன் கணவனாக இருந்தால் ஒரு பொண்ணு வந்து தனது கணவனை உரிமையோடு நினச்சி பார்ப்பா. அந்த நினப்பில் ஒரு உரிமை இருக்குது. உலகத்தில் இப்போ ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா, உலகத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்கள நினச்சி பார்க்கலாம். ஆனால் அதில் உரிமை இருக்கணும்ல. இவள் தனது மனைவி, இவள் தனது காதலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையோட ஒரு பொண்ணை நினச்சி பார்க்குற அந்த நினைவுகள் அவளை பற்றின நினப்பு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். யாரை நீ உரிமையோட உறவுன்னு நினச்சி, யாரை நீ மனைவின்னு நினைக்கிறியோ அந்த பெண்ணை பற்றின நினப்பு அந்த ஆணுக்கு ஒரு உரிமையோடு வந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். உரிமையோடு அவளை பற்றிய யோசனை அந்த ஆணுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மனசுக்கான துணை. அது மனசுக்கு அப்படி ஒரு துணை தேவைப்படுகிறது. உரிமையோடு நினைத்து பார்ப்பதற்கு மனசுக்கு ஒரு துணை தேவைப்படுது. சும்மா உரிமை இல்லாத பெண்களை நினச்சி பார்க்குறத மனசு அது ஒரு துணையாக ஏற்றுக்கலை. உரிமையோடு நினைத்து பார்ப்பதற்கு மனசுக்கு ஒரு துணை தேவைப்படுது. உரிமையோடு ஒரு பெண்ணை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு ஆணின் மனசுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் உரிமையோடு நினைத்து பார்ப்பதற்கும் ஒரு ஆணின் நினைவுகள் தேவைப்படுகிறது. ஒரு ஆண் தேவைப்படுகிறான். அவன் தனது கணவன் அப்படிங்கும்போது அவனை உரிமையோடு நினச்சி பார்ப்பா. உரிமையோடு கோவப்படுற மாதிரி அவளுக்கு எண்ணங்கள் வரும், சிந்தனை வரும். உரிமையோடு சிந்தித்து கொண்டிருப்பாள். தனது அந்த உரிமையோடு தனது காதலனையோ கணவனையோ உரிமையோடு சிந்தித்து கொண்டிருப்பாள். அந்த உரிமை தான் வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைங்கிறது என்னென்னா உரிமை, அந்த மனசுக்கு துணை. வாழ்க்கை துணைங்கிறது வெளியில் அடிப்படையாக வந்து வாழ்க்கை துணை, மனசுக்கான துணை தான் வாழ்க்கை துணை. மனசுக்கு அப்படி ஒரு துணை தேவைப்படுது. அப்போ தான் அந்த மூளை சிறப்பாக வேலை செய்யும். ஒரு உதவி இருந்தால், நமக்கு ஒரு உதவியாளர் இருந்தால், நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறது, அல்லது நாம் என்ன செய்யணுங்கிறத நமக்கு ஒருத்தர் சொல்கிறது, அப்படி ஒரு துணை நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. ஒரு உதவிக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி மனசு ஒழுங்காக செயல்படணும்னா மனசுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, மனசுக்கு ஒரு துணை தேவைப்படுது. உரிமையோடு நினைத்து பார்ப்பதற்கு, உரிமையோடு ஒரு ஆணை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு பெண்ணின் மனதிற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அவன்தான் காதலன், அவன்தான் கணவன். இப்போ சகோதரனை பற்றி கூட ஒரு பெண் நினச்சி பார்ப்பா. அது வந்து சகோதரனுங்கிறது அது ஒரு சகோதர தன்மை தான் அதில் இருக்கும். ஒரு அளவு இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் காதலனுங்கும்போது ஒரு பெண்ணின் மனசுக்கு ஒரு காதலன் என்பது இப்போ ஒரு பெண் வந்து தனது மனதுக்குள்ளே ஒரு ஆணை பற்றி உரிமையோடு நினச்சி பார்க்குறான்னா அந்த உறவு என்பது ஒரு சகோதரன் என்கிற உறவின் தாண்டி இன்னும் ஆழமானது. அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை, அந்த மனசுக்கு தான் துணை என்பது என்னென்னா மனசுக்கு தான். நீ உரிமையோடு நினச்சி பார்க்குறதுக்கு மனசுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அப்போ தான் அந்த மனசு சிறப்பாக வேலை செய்யும். மனசு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா மனசுக்கு ஒரு துணை வேணும். அப்போ தான் மனசு நல்ல வேலை செய்யும், ஊக்கமாக வேலை செய்யும். நம்ம நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு அந்த மனசு என்ன நினைக்குதுன்னா, நாம் உரிமையோடு நினச்சி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்குது. ஒரு பெண்ணின் மனசு என்ன நினைக்குது, நாம் உரிமையோடு நினச்சி பார்க்குறதுக்கும், உரிமையோடு யோசிக்கிறதுக்கும், உரிமையோடு சிந்திப்பதற்கும் நமக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு அந்த மனசு உற்சாகமாக வேலை செய்யும். அப்போ நீ தனிமையில் இருக்கிற, உனக்கு ஒரு காதலி இல்லை, ஒரு காதலன், ஒரு பெண்ணிற்கு வந்து காதலனோ கணவனோ இல்லை, நீ தனியாக இருக்கிறன்னா உன் மனசு உற்சாகமாக வேலை செய்யாது, சிறப்பாக வேலை செய்யாது. ஏன்னா அந்த மனசு தனியாக இருக்குது. எந்தவித உறவும் அந்த மனசுக்கு இல்லை, எந்தவித துணையும் அந்த மனசுக்கு இல்லை. அதுபோல் ஒரு ஆணின் மனசில் உரிமையோடு நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். அப்போ தான் அந்த மனசு சந்தோஷமாக வேலை பார்க்கும். நாம் உரிமையோடு நினச்சி பார்க்குறதுக்கும், யோசிக்கிறதுக்கும், சிந்திக்கிறதுக்கும் நமக்கு பிடித்த ஒரு துணை இருக்கிறது. அதனால் அவளை பற்றி சிந்திக்கிறது, அவளை பற்றி யோசிக்கிறது, அப்போ அந்த மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாருமே இல்லைன்னா அந்த மனசு ஒரு அனாதையாக இருக்கும். சரி, உரிமையோடு சிந்தித்து பார்ப்பதற்கு, உரிமையோடு யோசிக்கிறதுக்கு, உரிமையோடு நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு உறவு இல்லை, ஒரு ஆணின் மனதிற்கு ஒரு பெண்ணின் உறவு இல்லை அப்படின்னா அந்த மனசு அனாதையாக இருக்கும், கவலையாக இருக்கும்.
சுறுசுறுப்பாக வேலை செய்யாது. அதனால் வாழ்க்கை துணைங்கிறது அடிப்படையில் மனசுக்குத்தான் துணை, மனசுக்குத்தான் ஒரு துணை தேவைப்படுது. அப்போ தான் மனசுங்கிறது என்னது? மூளையின் செயல்பாடு தான் மனசு. நம்முடைய மூளையோட செயல்பாடு தான் நம்ம மனசு அப்படின்னு பார்க்குறோம். மூளை எப்படிலாம் யோசிக்கும், என்னெல்லாம் பண்ணோம், நினைவுகளை பதிவு செய்யும், எண்ணங்கள், சிந்தனைகள், இதெல்லாம் மூளையின் செயல்பாடு. அதைத்தான் நம்ம மனசுன்னு பார்க்குறோம், மனசாக பார்க்குறோம். அப்போ மனசு சிறப்பாக செயல்படணுன்னா மனசுக்கு ஒரு துணை தேவை. உரிமையோடு சிந்தித்து பார்ப்பதற்கும் யோசிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஒரு துணை தேவை. ஒரு ஆணின் மனதிற்கு ஒரு பெண் துணையும், பெண்ணின் மனதிற்கு ஒரு ஆண் துணையும் தேவை, ஆணின் நினைவுகளும் தேவை. அப்போ தான் ஒரு ஆணின் மனதும் ஒரு பெண்ணின் மனதும் சூப்பராக வேலை செய்யும், உற்சாகமாக வேலை செய்யும், சோம்பேறித்தனம் இருக்காது. உரிமை இல்லாத ஒரு பொண்ணை நினைக்கக்கூடாது, நினைக்கவே கூடாது. அதாவது உரிமை இல்லாத ஒரு பெண்ணை ஒரு காதலியாவோ மனைவியாவோ ஒரு ஆண் நினைக்கக்கூடாது. அதுபோல் உரிமை இல்லாத ஒரு ஆண், உனக்கு உரிமை இல்லைன்னா ஒரு ஆணை நீ ஒரு காதலனாவோ ஒரு கணவனாவோ நினைக்கவும் கூடாது, நினைக்கவும் முடியாது. அந்த உரிமை தேவை. அந்த உரிமை கிடச்சிச்சின்னா அதுதான் சந்தோஷம். அந்த உரிமை உனக்கு கிடச்சிருச்சு, அவளுடைய சம்மதம் ஒரு ஆணுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவளை உரிமையோடு யோசிப்பான், அவளை பற்றி உரிமையோடு கவலைப்படுவான், உரிமையோடு சிந்திச்சிட்டு இருப்பான். அதுபோல் ஒரு பெண்ணு ஒரு ஆணின் சம்மதம் கிடச்சிருச்சு, ஒரு காதலுக்கு சம்மதம் கிடச்சிருச்சு, திருமணம் செய்து கொள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை சம்மதித்து விட்டால் அந்த பெண் அந்த ஆணை பற்றி உரிமையோடு யோசிச்சுட்டு இருப்பாள், உரிமையோடு கவலைப்படுவாள். உரிமையோடு கவலைப்படுவதற்கு ஒரு உறவு அந்த மனசுக்கு தேவைப்படுது. இதுதான் அப்போ உறவுங்கிறது நம்ம அடிப்படையில் நம்ம மனசுக்கு தேவைப்படுகிறது உதவி. அது ஒரு மனசு ஒழுங்காக செயல்படுவதற்கு தேவையான ஒரு உதவி தான் அந்த உறவு என்பது. உறவு என்பது அதை கடைபிடிப்பது. நிறைய சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் கடந்து அந்த உறவு என்பது அந்த மாதிரி பிரச்சனைகள் செய்வதற்கு, அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது தான் அந்த மனசுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது வாழ்க்கைங்க. இல்லைன்னா அது உடற்பயிற்சி செய்கிற மாதிரி தான். ஒரு மனசு சும்மாவே இருக்கிற ஒரு உடம்புக்கும் உடற்பயிற்சி செய்கிற மாதிரி தான். பிரச்சனைகள்லாம் ஒரு உடற்பயிற்சி மாதிரி. பிரச்சனைகளை அந்த மனசு சந்தித்தாதான் அந்த மனசு வலிமையாக இருக்கும். எந்தவித பிரச்சனையுமே சந்திக்கலை, தனியாக இருக்கிறாரு, அவருக்கு யாருமே நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, கல்யாணம் எதுவும் பண்ணலை, அல்லது ஒரு பொண்ணோ சரி தனியாக இருக்காங்க, சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, பிரச்சனை பண்ணுறதுக்கு எந்தவித மனக்கசப்பு எதுக்கும் ஆளே இல்லை. அப்படிங்கும்போது அந்த மனசு எந்தவித உடற்பயிற்சி செய்யாத ஒரு உடம்பை போல தான். மனசுக்கு பயிற்சி என்பது பிரச்சனைகள் தான். இந்த மனசு வலிமையாக இருக்கணும்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும், நியாயமான பிரச்சனைகளை சந்திக்கணும். அப்போ தான் மனசு வலிமையாக இருக்கும்.